மதுரை திருமங்கல மகளிர் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கீதா தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவாகரத்து வழக்கில் விசாரணைக்கு வந்த தம்பதியிடம் 32 சவரன் நகையை அபகரித்த புகாரில் தற்பொழுது இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவாணன். வணக்கம் மதிவாணன். பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. கணவன் மனைவிக்கிடையான கருத்து வேறுபாடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்திருக்கிற நிலையில் பெண்ணின் நகையை அடகு வைத்த காவல் ஆய்வாளர் பணி நீக்கம் தற்சமயம் செய்யப்பட்டிருக்கிறார். நகை திரும்ப ஒப்படைக்காததால் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் என்பது திருமங்கலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருமங்கலம் அதாவது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருவரும் புகார் அளித்திருந்த நிலையில் கணவன் வீட்டில் இருந்து பெற்ற 100 பவுன் நகைகளை மனைவியிடம் கொடுக்காமல் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அடகு வைத்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய மதுரை மாநகர காவலர் சாதாரண டிஐஜி பெண் காவல் ஆய்வாளரை தற்சமயம் பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அடகு வைத்த நகைகளை திரும்ப ஒப்படைக்காததாலும் போலீசார் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளரை கைது செய்திருக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பணியாற்றியவர் தான் கீதா. இவரது கணவர் சதவணன் காவல் ஆய்வாளர் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் திருமங்கலத்தைச் சேர்ந்த ரவி என்பவரது மகன் ராஜேஷ்குமார் 33 வயது உடையவர் பெங்களூர் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவர் மனைவி உசிலம்பட்டி அருகே உள்ள கீழப்புதூரை சேர்ந்த அபிநயா 30 சென்னையில் ஐடி கம்பெனியில் இருவரும் வேலை செய்து வருகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் திருமணமான இருக்கிற நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிந்தாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். இந்த புகாரை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கீதா விசாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. விசாரணையின் போது கணவருடன் இனி சேர்ந்து வாழ தனக்கு விருப்பமில்லை, எனவே திருமணத்தின் போது தனது பெற்றோர் வரதட்சணையாக கொடுத்த நகைகளை ராஜேஷிடம் இருந்து வாங்கித் தருமாறு அபிநயா தரப்பு ஆய்வாளரிடம் கூறுகிறதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராஜேஷிடம் அபிநயாவின் நகைகளை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு ஆய்வாளர் கீதா கூறியதைத் தொடர்ந்து 100 பவுன் நகைகளையும் ராஜேஷ்குமார் ஆய்வாளர் கீதாவிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் இவர் மீண்டும் பெண் வீட்டாரிடம் ஒப்படைக்காத காரணத்தினால் தான் தற்சமயம் அந்த நகைகளை தனியார் வங்கியில் வைத்து நிறைய பணம் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக தற்சமயம் அவர் பணியிடை நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.